டு புது வாழ்க்கை. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன க்ரைட்டீரியாவில் அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க, அதே மாதிரி என்ன ஸ்கில்ஸ் இருந்தால் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆக முடியும். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் கீழே வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து டோட்டலாக இட் இஸ் கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். அனலிட்டிக்கல் அப்படின்னும் போது மைன்யூட் திங்ஸை அலசி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஸ்கில்ஸு, அதே மாதிரி ஒரு ஃபால்ட் எங்கேயாவது இருக்குது, ஒரு புக்லேயே ஒரு ஃபால்ட் இருக்குன்னா டக்குன்னு அதை அப்சர்வேஷன் பண்ணி ஷார்ப் அப்சர்வேஷன் பண்ணி அதிலிருந்து வந்து நம்ம இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி இன்னும் எங்கெங்கெல்லாம் தவறு இருக்குன்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரிசர்ச் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணணும், அலசி ஆராய்ச்சி பண்ணுற ஸ்கில், ஒரு குறையை கண்டுபிடிக்கிற ஸ்கில். ஸோ எல்லாத்துக்கண்ணுக்கும் அந்த குறை தெரியாது, இவங்களுக்கு மட்டும் அது கரெக்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு நல்ல கெரியர் நீங்கள் போக முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்கில் வேணும் அப்படின்னா நியூமரிக்கல் ஸ்கில். நியூமரிக்கல் அப்படின்னும் போது அரித்மெட்டிக் ஸ்கில். அரித்மெட்டிக் அப்படின்னாவே நம்பர்ஸ் தான். நம்பர்ஸில் ரொம்ப புலமையாக இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து மென்டலி வந்து கால்குலேஷன் வந்து சூப்பர், மென்டல் கால்குலேஷன் ஃபென்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணுறது. இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு 2,50,000 crores ப்ளஸ் 20 lakhs இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய நம்பர் சொன்னாலும் டக்குன்னு ஆட் பண்ணி நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான நியூமரிக்கல் ஸ்கில்ஸு வந்து ஆப்டிடியூட் வந்து பயங்கரமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கட்டாயமாக இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ்க்கு உண்டான ஸ்கில்ஸ் தான். ஸோ என்ன எலிஜிபிலிட்டி வேணும், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு கிராஜுவேட் டிகிரி வச்சுருக்கணும், பேச்சுலர் டிகிரி. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது தான் எலிஜிபிலிட்டி. நீங்கள் எனி டிகிரி அது எந்த இதில் டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் இருக்கலாம், அது ஒன்று. ரெண்டாவது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27லேருந்து 32 years அந்த லிமிட் வந்து கேட்டகரி வைஸாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது ரெண்டு தான் எலிஜிபிலிட்டி, வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா 2 முக்கியமான மெத்தடில் ஆக முடியும். நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் சூஸ் பண்ணி போகலாம். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் நம்ம போகலாம். ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வழியாகவே போகிறது. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்னு ஒன்று வச்சுருக்காங்க, எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் எவ்வளோ வேகன்சி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது. இதுக்கு என்ன பண்ணுறாங்க, எந்த மாதிரி எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா சிஜிஎல் அப்படின்னக்கூடிய கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஜிஎல் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் அப்படின்னாவே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு உண்டான எக்ஸாம் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஐஏஎஸ் எக்ஸாம்னே சொல்லலாம், அவ்வளோ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணாதான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நுழைய முடியும். ஸோ அது எப்படி வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது. இந்த ப்ரிலிம்ஸ் அப்படின்னா நீங்கள் ஐஏஎஸ்லாம் பார்த்துருக்கலாம், ப்ரிலிம்ஸ் வைப்பாங்க. எதுக்கு ப்ரிலிம்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க, நான் இந்த எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. இந்த 5 லட்சம் பேர்த்தையும் வந்து மெயின் எக்ஸாம் எழுத வைக்க மாட்டாங்க. ஒரு ப்ரிலிம்ஸ் மாதிரி வச்சு ஒரு சின்ன எக்ஸாம் வச்சு டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வெறும் ஒரு குரூப் ஆஃப் 50,000 பேரை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. 5 லட்சம் பேர்த்துலேருந்து நீங்கள் 50,000 ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க, ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணால் அந்த தகுதிகள் வந்து சரியாகாது. ஸோ அதனால தான். ஸோ ப்ரிலிம்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒன்று பார்ட் ஏ வந்து ஃபுல்லாக ஜிகே தான், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, உங்களுக்கு வந்து ஆப்டிடியூடு, ஜென்ரல் ஆப்டிடியூட், இது எல்லாத்துக்கும் 100 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க. 2 hours எக்ஸாம். பார்ட் பியும் அதே மாதிரி தான், அரித்மெட்டிக் ஆப்டிடியூட், உங்களுக்கு ரீசனிங்கு அந்த ஆப்டிடியூட் புக்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன சால்விங் ப்ராப்ளம்ஸு இது எல்லாமே இருக்கும் 100 மார்க்ஸுக்கு 2 ஹவர்ஸ்க்கு. இது ரெண்டுமே ஆன்லைன் எக்ஸாம் தான், நீங்கள் வந்து பேப்பர் பென் எக்ஸாம் கிடையாது. ஸோ இது எல்லாமே அப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸ் தான் இருக்கும், நீங்கள் டிக் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த 5 லட்சம் பேர்த்த 50,000 பேர்த்த மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரிலிம்ஸ் அப்படின்றதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது இதுதான் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருடைய மெயின் எக்ஸாமே.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி இருக்குது. ஸோ அது என்னென்ன பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமு 5 எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. மெயின் எக்ஸாமு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் நீங்கள் எழுதணும் எக்ஸாம் பேப்பர் பெனில், அதுவும் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் எழுதணும். நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே தான் இதுவும் 5 எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த 5 எக்ஸாமையும் நீங்கள் வந்து எழுதணும். 800 மார்க்ஸுக்கு டோட்டலாக அந்த 5 எக்ஸாமும். அந்த 800 மார்க்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா ப்ரிலிம்ஸில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் கணக்கு போடவே மாட்டாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின் எக்ஸாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதில் வந்து இது பார்ட் பியில் என்ன அப்படின்னா இன்டர்வியூ. இப்போ நீங்கள் வந்து பார்ட் ஏவோட 5 எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, மார்க் எடுத்துட்டீங்க, கட் ஆஃப் மார்க் வந்துருச்சு, நீங்கள் அந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. உங்களை எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக, அதே மாதிரி டேக்ஸ் எவேஷன் பண்ணுறது, கரப்ஷன் பண்ணுறது, மறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான கேள்விகள் அத்தனையும் கேட்பாங்க. உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு அந்த இன்டர்வியூ நடக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ஸ்கில் டெஸ்ட்னும் போது என்னென்னா டேட்டா என்ட்ரி ஸ்பீடு, டைப்பிங் ஸ்பீடு வந்து செக் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்னா 2000 வேர்ட்ஸ் பெர் 15 மினிட்ஸ். நீங்கள் 15 மினிட்ஸில் 2000 வேர்டு வந்து டைப் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டெஸ்ட்டும் நடக்கும். இது வந்து ரீஜனல் ஆஃபீஸில் நடக்கும் இந்த டெஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ரீஜனல் ஆஃபீஸில் இந்த டெஸ்ட் நடந்து முடிச்சிடும். அடுத்ததான் என்ன டெஸ்ட்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஃபிசிக்கல்னா பாடி ஃபிட்னஸோட டெஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காமெடியாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் சைக்கிளிங் 18 கிலோமீட்டர்ஸ் வந்து 30 மினிட்ஸில் போயிருக்கணும் ஆண்கள் அப்படின்னா. அதே மாதிரி உங்களுக்கு ஹைட் வந்து 157.5 சென்டிமீட்டர் நீங்கள் ஹைட் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்டிங் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி பெண்கள் அப்படின்னா மினிமம் ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர், வெயிட் வந்து 48 kg தான் இருக்கணும். அதே மாதிரி வாக்கிங் வந்து 1 கிலோமீட்டரை 20 நிமிஷத்தில் நீங்கள் வாக் பண்ணி கடந்திருக்கணும். சைக்கிளிங் வந்து 3 கிலோமீட்டர் 25 மினிட்ஸில் நீங்கள் கடந்திருக்கு. இதெல்லாம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு இதுக்கப்புறமா வந்து 12 வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும். அது எங்கன்னா டைரக்ட் ஆக்சஸோட ரீஜனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து நடக்கும். ரீஜனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. போஸ்டிங் வந்து உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆயிடலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ வந்து என்ன மாதிரி போஸ்டிங் தருவாங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு தருவாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டராக நீங்கள் போஸ்டிங் ப்ரொமோஷன் ஆவீங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் இன்கம் டேக்ஸ்ன்னு ப்ரொமோஷன் ஆவீங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்டிங் வரும். இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ன்னு வருவாங்க. ஸோ இது வந்து கடைசி போஸ்ட்டு. அது வந்து ரொம்ப பெரிய போஸ்ட்டுன்னு சொல்லலாம் இன்கம் டேக்ஸ்லேயே. ஸோ இதுதான் மெத்தட் 1. இப்படி தான் நீங்கள் போஸ்ட் ஆகி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆக முடியும். எடுத்தோடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ன்ற ஒரு ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ன்ற ஒரு டைட்டில் மட்டும்தான் தருவாங்க. அதுக்கப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். ஸோ 3-4 லெவலில் கடந்து தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆக முடியும். இது வந்து மெத்தட் 1. ஸோ இந்த மெத்தட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மட்டும்தானா, இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மட்டும்தானா, இந்த எக்ஸாம்லாம் கஷ்டப்பட்டு எழுதியிருக்கோம் அப்படின்னா இல்லை. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டு உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான போஸ்ட் வந்து எல்லா பெரிய பெரிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கீழே வந்து போடுறாங்க. உங்களுக்கு வந்து கஸ்டம் டியூட்டியில் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அதுக்கும் வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணுவாங்க இந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான போஸ்ட் பாருங்களேன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சிபிஐயில் சப் இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி எக்ஸாமினர் இன் கஸ்டம் டியூட்டியில் வந்து எக்ஸாமினர் போஸ்ட்டு. அதே மாதிரி பல்வேறு விதமான பெரிய லெவல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கீழே ஒரு முக்கியமான போஸ்டிங் எல்லாம் வந்து இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் பாஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட இதில் நடக்கும் ஃபஸ்ட்டு மெத்தடில். செகண்ட் மெத்தட் போகலாம். செகண்ட் மெத்தட் எப்படி அப்படின்னா சேம் அதே தான். என்னென்னா ஐஏஎஸ் எக்ஸாம் எப்படி எழுதி செலக்ட் ஆகிறாங்க அதே போல் யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஐஏஎஸ்க்கெல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, அதே எக்ஸாம் தான், அதே பேட்டர்ன் தான் எல்லாமே. அது நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும், நீங்கள் சிட்டிசனாக இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 18 to 27 இயர்ஸில் இல்லை 32 இயர்ஸ்க்குள்ளே உங்களோட ஏஜ் லிமிட் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் மெயின் எக்ஸாமு. ப்ரிலிம்ஸ் நான் சொன்ன மாதிரியே தான், சும்மா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸாம்.
அந்த ப்ரிலிம்ஸ் எல்லாம் ஆன்லைன் எக்ஸாமு, மெயின் எக்ஸாம்லாம் எழுதுகிற எக்ஸாம். அதே மாதிரி அந்த எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 பேப்பர்ஸ் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அது எல்லாமே. ஆனால் டஃப்பாக இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சிலபஸ் ஓரியன்டாக படித்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IRS இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ன்னு எடுத்தோன்னே போஸ்டிங் தந்துடுவாங்க. எடுத்தோன்னே ஹையஸ்ட் போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இப்போது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு அப்புறம் நீங்கள் ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அதுக்கப்புறம் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அதுக்கப்புறம் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அது கீழே வந்து நிறைய கெரியர் ப்ரொமோஷன்ஸ் வந்து ஏற்படும். ஸோ இது வந்து நீங்கள் IAS எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே எழுதி IRS, இப்போ கெஜ்ரிவால் படிச்சிருக்காரு இல்லையா, அரவிந்த் கெஜ்ரிவால் IRS தான் அவர் படிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைட்டிலோட போனீங்கன்னா பெரிய போஸ்டிங், குரூப் ஏன்னு சொல்லுவாங்க இது. ஸோ அந்த மாதிரி அதுதான் இந்த செகண்ட் மெத்தடு. ஸோ இந்த செகண்ட் மெத்தடில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. IAS எக்ஸாம் போலவே தான் எல்லா பேட்டர்னுமே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு நீங்கள் வந்து இப்போ ஆன்லைன், இப்போ இந்த வருஷத்தோட அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 15th செப்டம்பர் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து மார்ச்சில் நடக்குது. அந்த ப்ரிலிம்ஸ் வந்து மார்ச்சில் நடக்குது. 3rd-லேருந்து 9th வரைக்கும் மார்ச் 2020 நடக்குது. மெயின் எக்ஸாம் வந்து 22nd ஜூன்லேருந்து 25th ஜூன் வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அடுத்த இதில் வந்துடும். செப்டம்பர் 15th அன்றைக்கி ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆன்லைன் 2021க்கு அதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து வெறும் 100 rupees தான். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா 15th செப்டம்பர் 2020 15th அக்டோபர் 2020 ஒரு மாத கணக்காக அந்த அப்ளிகேஷன் இது ஓப்பனாக இருக்கும். நீங்கள் அந்த டைமில் அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்குன்னா SSC CGL எக்ஸாமுக்கு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து நடத்துது இல்லையா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸாமு, அந்த எக்ஸாமுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் மெத்தட் 1. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான வேகன்சிக்கு. ஸோ அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ssc.nic.in. அதில் வந்து போய் நம்ம லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தான் இருந்தால் 11,271 வேகன்சிஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ கேண்டிடேட்ஸை வந்து எடுப்பாங்க. ஆல் இண்டியா ரேங்கிங் லிஸ்ட் தயாரித்தாலுமே எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அவ்வளோ வந்து அவங்க வந்து ஃபுல்லாக நிரப்புவாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.